பொறியாளர்கள் மற்றும் 18 நபர்களுக்கு உதவி கணக்கு அலுவலர்கள் என மொத்தம் 401 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி சிறப்பிக்கக்கூடிய நிகழ்வில் பங்கேற்க நிகழ்விடத்திற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். நிகழ்விடத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. மாண்புமிகு எரிசக்தித்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு அளிக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் அவர்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு அளிக்கிறார்கள். அரசு கூடுதல் தலைமை செயலாளர் அவர்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அரசு அலுவலர்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்பினை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு எரிசக்தி துறை சார்பில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 383 நபர்களுக்கு உதவி பொறியாளர்கள் மற்றும் 18 நபர்களுக்கு உதவி கணக்கு அலுவலர்கள் என மொத்தம் 401 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி சிறப்பிக்கக்கூடிய நிகழ்வில் பங்கேற்க நிகழ்விடத்திற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை மீண்டும் ஒருமுறை வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் சார்பாகவும் அரசு அலுவலர்கள் சார்பாகவும் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 755.83 கோடி ரூபாய் மதிப்பில் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம், எளிய குடும்பங்களுக்கு கட்டணம் இல்லா 2 யூனிட் மின்சாரம், சிங்கப்பெண் அதிரடிப்படையை உருவாக்கி தமிழ்நாட்டு பெண்களின் கண்ணியம் காத்த கடமை, 14,43,504 விவசாயிகளுக்கு சுமார் 5,932.23 கோடி ரூபாய் விவசாய கடன் தள்ளுபடி, மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகளில் ஏறுமுகம், போதைப்பொருள் ஒழிப்பிற்காக தனிப்படை, குறுவை நெல் சாகுபடியை ஊக்குவிக்க 134.83 கோடி ரூபாய் சிறப்பு தொகுப்பு திட்டம், 18,500 கோடி ரூபாய் அளவில் தொழில் முதலீடுகள், டாஸ்மாக், கனிம வளம், பொதுப்பணி, பத்திரப்பதிவு, சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் போன்றவற்றில் நிர்வாக சீர்திருத்தம், கவனிக்கப்படாத அம்மா உணவகங்கள் புதுப்பிப்பு, மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகளில் ஏறுமுகம் என இந்தியாவின் அத்தனை மாநிலங்களுக்கும் முன் உதாரணமாக வெற்றி தமிழகத்தை சிறப்பாக உருவாக்கிக் கொண்டிருக்கும் மகத்தான முதல்வர் அவர்களை விழா மேடைக்கு வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். குழந்தைகள், பெண்கள், இளைஞர்கள், முதியவர்கள் என அனைவரும் பாராட்டும் வகையில் வெளிப்படையான நல்லாட்சியை நடத்தி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை உங்களுடைய பலத்த கரவொலிக்கு மத்தியில் வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். விழா தொடக்கமாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாட மாணவிகளை அன்போடு அழைக்கின்றோம். அரங்கில் உள்ள அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிது தெக்கணமும் மது சிறந்த திராவிடன திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம்பியந்த செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. சிறப்புமிக்க இன்றைய நிகழ்வில் கூடுதல் தலைமை செயலாளர் மின் வாரிய தலைவர் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் IAS அவர்களை வரவேற்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
இன்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 383 உதவி பொறியாளர்கள் மற்றும் 18 உதவி கணக்கு அலுவலர்கள் என மொத்தம் 401 புதிய அலுவலர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் சிறப்புமிக்க விழாவில் சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை தமிழ்நாடு மின்சார வாரியம் அரசு மற்றும் எரிசக்தி துறையின் சார்பில் மனமார்ந்த அன்புடன் வருக என வரவேற்கிறேன். மேலும் இந்நிகழ்வில் பங்கேற்று சிறப்பிக்கும் மாண்புமிகு எரிசக்தி வளம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் அவர்களையும், உயர் திரு தமிழ்நாடு தலைமை செயலாளர் அவர்களையும், எரிசக்தி துறை முதன்மை செயலாளர் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறேன். அதேபோன்று மின்சார வாரியத்தின் அனைத்து கழகங்களின் மேலாண்மை இயக்குநர்கள், தலைமை பொறியாளர்கள், உயர் அலுவலர்கள் அனைவரும் வருக என வரவேற்கிறேன். இன்றைய பணி நியமன ஆணை வழங்கும் விழா புதிய அலுவலர்களுக்கு பணி வாழ்க்கையின் தொடக்கமாக மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டின் மின்துறையின் எதிர்கால வளர்ச்சிக்கும் வலுவான முதலீடாகவும் அமைந்திருக்கிறது. உங்கள் அனைவரையும் தமிழ்நாடு அரசு சார்பில் வந்த அனைவரையும் வருக என, உங்கள் பெற்றோர்களையும் வருக என வரவேற்கிறேன். பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி துறை நண்பர்களையும் வரவேற்கிறேன். இந்த விழாவிற்கு வருகை தந்து சிறப்பிக்கும் அனைத்து பெருமக்களையும் மீண்டும் ஒரு முறை வருக என வரவேற்று மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சரை வருக என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. மாண்புமிகு எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் அவர்களை விளக்க உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். இந்த சிறப்புமிக்க விழாவிற்கு இங்கே வந்து இந்த விழாவை தலைமையேற்று உங்கள் அனைவருக்கும் இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க வருகை புரிந்த முதலமைச்சரை என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது உண்மையிலே ஒரு சிறப்புமிக்க விழா தான். ஏன்னா மின்சாரத்துறைக்கு முக்கியமான தேவை இன்னைக்கு அங்கங்க நமக்கு தேவையான அனைத்து வேக்கண்டையும் நம்ம ஃபில் பண்ண வேண்டிய கட்டாயத்திற்கும் மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த விழா. கடந்த ஒரு மாதமாக முதல்வர் தலைமையிலான அரசு எல்லா நிலைகளிலும் எல்லா முடிவுகளையும் மிகவும் சிறப்பாக முதல்வருடைய உத்தரவின் பேர்ல எடுத்துட்டு வரோம். அதன் ஒரு படியாக கடந்த சில வாரங்களுக்கு முன்னால் நான் ஒரு முக்கிய நிகழ்வை இங்க சொல்லணும்னு ஆசைப்படுறேன். முதல்வர் தலைமையில அந்த ஆய்வுக் கூட்டம், நம்மளுடைய மின்சார வாரியம் சம்பந்தமான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. சோ அப்ப வந்து நம்ம குறிப்பிட்ட முக்கியமான விஷயம், இந்த துறைக்கு 70,000 மேல வேக்கண்ட் இருக்கு. சோ அதுல வந்து 15,000 இந்த வருடத்துல ஃபில் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்குன்னு சொன்னோம். உடனடியாக அரை மணி நேரத்தில் 15,000 பேரை ஃபில் பண்றதுக்கான அப்ரூவல் முத இந்த துறைக்கு இப்பொழுதுதான் கொடுக்கப்பட்டது. எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த துறை வந்து மின்சாரத்துறை சீரழிக்க முடியுமோ அவ்வளவு அளவுக்கு கடந்த 25 வருஷத்துக்கு மேல சீரழிந்து கிடைக்கும் இந்த துறையை இப்ப தூக்கி நிமித்துறதுக்கான நேரம் வந்து விட்டது. ஏன்னா இப்ப விட்டோம்னா இந்த துறை இதுக்கப்புறம் சீரமைக்கவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு இடத்திலும் நமக்கு இருக்கிற டிரான்ஸ்பார்மர்ஸ் எவ்வளவு இருக்கு, 4.5 லட்சம் டிரான்ஸ்பார்மர்ஸ் இருக்கா, அதுல 15-20% மேல நாளை நம்ம வெள்ள அறிக்கை செய்து சமுதாயம் முழுமையாக தாக்கல் செய்வோம். 25% மேல 20 வருஷம் பழசு. இப்ப இருக்கிற சப்ஸ்டேஷன்ஸ் போதுமா? கண்டிப்பா போதாது. நமக்கு 250-300 சப்ஸ்டேஷன்ஸ் இப்ப இருக்கிற கொள்ளளவை நம்ம ஹேண்டில் பண்றதுக்கே தேவைப்படும். சோ இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயே நம்ம கஷ்டப்படும் நேரத்தில் நமக்கு 50% வேக்கண்ட் இருந்தா எப்படி இந்த துறையை ரன் பண்ண முடியும்னு உணர்ந்து உடனடியாக அன்னைக்கே 15,000 பேரை ஃபில் பண்றதுக்கான அனுமதி அளித்து இந்த வருடத்திற்குள்ள நம்ம 15,000 பேர் வேலைக்கு எடுக்க போறது. முதல்ல இது வந்து 25-30 வருஷத்துல இது வரைக்கும் நடந்ததே இல்லை. இந்த துறையில ஒரே வருடம் 15,000 பேரை வேலைக்கு எடுக்க போறோம். அது இல்லாமல் இந்த மாதிரி நிறைய நீங்க பெண்டிங்ல இருக்கிற இப்ப இந்த 383 பேரும் பிளஸ் அந்த 18 பேர் மொத்தம் 401 பேரும் ஒரே வாரத்துல அரசு பொறுப்பேற்று 4 வாரத்தில் அனைத்து பணிகளையும் முடிக்கப்பட்டு ஒரே நாள்ல முதல்வர் சொன்னா நானே வந்து எல்லாருக்கும் தனித்தனியா கொடுக்கறேன்னு சொன்னேன். இல்ல நாங்க சொன்ன முதல்வர்கிட்ட இல்ல எல்லாருக்கும் லேட்டா இல்ல நான் எல்லாருக்கும் நானே தனித்தனியாக ஒவ்வொருவருக்கும் நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். கொடுக்கணும்னு சொன்னார். இதுதான் புது மாதிரியான அரசு. இப்படிதான் இந்த அரசு இருக்கும். பெயரளவுக்கு எதையும் செய்ய மாட்டார் முதல்வர். சொன்னது எதுவோ அதை கண்டிப்பாக செய்வார். பெயரளவுக்கு செய்யறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்ன சொல்றாரோ அதை கண்டிப்பாக செய்வார். எல்லாரும் முக்கியமாக மக்களும், இங்க இருக்க நிர்வாகிகள், இங்க இருக்க ஊழியர்கள், மக்கள், பொதுமக்கள், அவ்வளவுதான். அவங்க எல்லாம் இங்க எஜமானர்கள். அவர்களுக்கு பயந்துதான் இந்த அரசு செய்யுமே தவிர வேற யாருக்கும் பயந்து இந்த அரசு எதையும் செய்யாது. மக்களுக்கு பயந்து மட்டும்தான் இந்த அரசு செயல்படும். வேற யாருக்கும் பயந்து இந்த அரசு செயல்படாது. இந்த சிறப்பான நிகழ்வுக்கு முதல்வர் வருகை புரிந்தது உங்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்புக்காக நீங்க வந்து எங்க அப்பாயிண்ட் ஆர்டர் வாங்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய தமிழக முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னும் நிறைய இந்த துறையில் செய்ய வேண்டியது இருக்கு.
நிறைய புதுப்பிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. நிறைய இதுல மாற்றம் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு. விரைவாக அதற்கான முழு வீச்சில் வேலைகளை துவங்குவோம்.